வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாத்தையுமே என் கூட நீங்கள் பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க, ஓகேங்களா? சொல்லிக்கிட்டே வாங்க. அப்போ தான் அந்த சொல்ல தான் செந்தமிழும் நாப்பழக்கம் முடியுமாங்க இல்லைங்களா? அது மாதிரி சொல்ல தான் நமக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவா வரும். ஓகேவா? நீங்க இங்கிலீஷ்ல 0 கண்டிஷன்ல தான் நான் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க கூட நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணலாங்க. நான் அப்படியே சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் பொறுமையா நிறுத்தி அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா? பாருங்க, ஷுட் ஷுட் இது எப்படி படிக்கணுங்க? ஷுட் ஷுட்னா வேண்டும். ஷுட்னா என்னங்க அர்த்தம்? வேண்டும், ஒரு செயல் செய்ய வேண்டும், நீ படிக்க வேண்டும், நீ சாப்பிட வேண்டும், இல்ல அவன் வர வேண்டும், அவன் இங்கே வர வேண்டும், இல்ல நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டும். இந்த மாதிரிலாம் அந்த வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது செஞ்சா உனக்கு நல்லது அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைங்களா? அந்த சுச்சுவேஷன்ல தான் அந்த ஷுட் பயன்படுத்துறோம். ஷுட். இப்ப இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது கூட நாட் சேர்க்கிறோம். ஷுட் நாட். ஷுட் நாட் சேர்த்தா செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? செய்ய கூடாதுன்னு அர்த்தம். இது அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்னா ஷுட் வச்சு பேசுங்க. இல்ல அந்த செயலை நீ செய்யக்கூடாது அப்படின்னா ஷுட் நாட் வச்சு பேசலாம். ஓகேவா? இது எப்ப பேசலாம், எந்த சுச்சுவேஷன்ல பேசலாம் அப்படின்னா, இப்ப பிரசன்ட்ல ஒரு செயலு நீ செய்யாத அப்படின்னு சொன்னா ஷுட் நாட். இல்ல ஷுட்னா நீ இப்ப செய்யலாம், நீ அந்த செயலை செஞ்சா உனக்கு நல்லது அப்படின்னா ஷுட் வச்சுக்கோங்க. அந்த செயலை நீ செஞ்சா உனக்கு நல்லது இல்லப்பா அப்படிலாம் நம்ம அட்வைஸ் கொடுப்போம் இல்லைங்களா? அப்ப ஷுட் நாட் வச்சு பேசிக்குவோங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு ஷுட்டும் ஷுட் நாட் வச்சுதான் பார்க்க போறோம். பாருங்க, இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். சாரி, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஓகேவா? சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷுட். ஷுட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் 1. இது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு. முதல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பார்த்தரலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல போறோம். அவன் படிக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கிறோம். இப்ப பாருங்க, இதுல அவன் அப்படிங்கறதான் சப்ஜெக்ட். அப்ப அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வரும்? ஹி. இந்த இடத்துல எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நமக்கு ஷுட் தான் வரப்போகுது. அதுல ஒன்னும் மாற போறது கிடையாது. அது போல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் 1 தான் வரப்போகுது. ஓகேவா? அப்ப அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஹி. சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஷுட். சொல்லிக்கிட்டே வாங்க, சொல்லிக்கிட்டே வந்தாதான் நம்மளால பேச முடியும். ஹி ஷுட். அவன் என்ன பண்ணணும்? இதுதான் வேர்ப் 1. he should study. அவன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். he should study. அவன் படிக்க வேண்டும். இப்ப இதையே அவள் படிக்க வேண்டும் இப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. அவள் படிக்க வேண்டும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். கண்டிப்பா உங்களை நானு இங்கிலீஷ்ல பேச வைப்பேன். ஓகேங்களா? ஏன்னா வைப்பேன்னு தூய தமிழ் சொல்ல வந்தேன். பாருங்க, he should study. அவன் படிக்க வேண்டும். she. இந்த இடத்துல என்ன சேர்த்துக்கிறாங்க? சப்ஜெக்ட மட்டும் மாத்திக்கோங்க. அவள் படிக்க வேண்டும். she should study. நாங்கள் படிக்க வேண்டும். அப்ப என்ன சேர்க்கலாம்? we should study. நாங்கள் படிக்க வேண்டும். இதையே they கொடுத்தோம்னா they should study. அவர்கள் படிக்க வேண்டும். ஓகேவா? புரியுதா?
இதே மாதிரி நம்ம சப்ஜெக்டை மட்டும் மாத்தி மாத்தி எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் நம்மளால உருவாக்க முடியும், பேச முடியும். என்ன ஒண்ணு, நீங்க ஒன்னே ஒண்ணு படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வேர்பு மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? வேர்பு, அதாவது நம்ம சப்ஜெக்ட் என்னன்னாலாம் வேலை செய்யறோம், ஆக்ஷன் வேர்பு, அதை நீங்க வேர்பை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது தெரிஞ்சதுன்னா நம்மளால எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் விளையாட வேண்டும். அவர்கள் விளையாட வேண்டும். இல்ல யார் சப்ஜெக்ட்? இவங்க தான். இவங்க என்ன வேலை செய்ய போறாங்க? இவங்க தான் விளையாட போறாங்க. இவங்க தான் வேர்பு. ஓகேவா? புரியுதுங்களா? நீங்க ஒண்ணுமே தெரியலங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நாங்க இப்பதாங்க நான் படிக்க போறேன் அப்படின்னாலும் இத நீங்க பார்த்தாலே உங்களால சொல்ல முடியுங்க. இந்த வீடியோவில இருந்து நீங்க ஃபாலோ பண்ணா கூட உங்களால சொல்ல முடியும், பேசவும் முடியும். அவர்கள், அவர்கள் அப்படின்னா தே. இப்ப சொல்லிட்டே வாங்க. அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தே. அவர்கள் என்ன பண்றாங்களாம்? விளையாடுறாங்களாம். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. சாரி, ஷுட் சேர்க்கணும் இல்லைங்களா? சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஷுட். நான் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல எழுதிட்டேன். தே ஷுட் பிளே. அவர்கள் விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப அடுத்த சென்டென்ஸ் போலாங்களா? நீ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இப்ப உடம்பு முடியாம ஒருத்தவங்க இருக்கலாம், நீ கண்டிப்பா நீ என்ன செய்யணும்? மருத்துவமனைக்கு போக வேண்டும். மருத்துவமனைக்கு போனா உனக்கு நல்லது, அதாவது எந்த ஒரு செயல் செஞ்சா நம்ம நல்லது அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறோமோ அந்த இடத்துல நீங்க ஷுட் பயன்படுத்திக்கலாம். நீ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா போகணும். அதாவது தூய பேச்சுவாக்கில் சொல்லணும்னா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா, போயே ஆகணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப பாருங்க, நீ, நீக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஷுட். யூ ஷுட். அந்த நீ வந்து என்ன பண்றாங்க? போக போறாங்க, செல்ல போறாங்க. எங்க போக போறாங்க? போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கோ. யூ ஷுட் கோ. நீங்க போக வேண்டும். எங்க போக வேண்டும்? மருத்துவமனைக்கு. யூ ஷுட் கோ டு ஹாஸ்பிட்டல். த ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. நீ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், இல்ல நீ மருத்துவமனைக்கு போக வேண்டும். யூ ஷுட் கோ டு த ஹாஸ்பிட்டல். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதையே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ ஐ ஷுட் கோ டு த ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? இப்ப இதையே அவள் போக வேண்டும், அவ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? நம்மளோட வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. லைக் பண்றதுனால ஒரு யூஸ் மற்றவங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். எப்படி உதவியா இருக்கும்னா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க லைக் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் ஆகும். ஓகேங்களா? அப்படி அந்த அந்த மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு இது வந்து போய் சேரும் இல்லைங்களா? எத்தனை பேரை நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும், பேசணும் அப்படின்னு ஆசையா இருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்க, மறைமுகமா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அதனால நீங்க வீடியோவை லைக் பண்ணுங்க. முதல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால 10 பேருக்கு அந்த அந்த வீடியோ வந்து போய் சேரும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப அவள் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா இங்க இந்த இடத்துல என்ன போடணுங்க? ஷீ. ஷீ ஷுட் கோ டு த ஹாஸ்பிட்டல். அவ ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் போலாங்களா? நான் நாளைக்கு உன்னை பார்க்க வேண்டும். நான் நாளைக்கு உன்னை பார்த்தா எனக்கு நல்லது, அவசியம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, நான் நான் என்ன செய்ய போறாங்க? பார்க்கறாங்க. ஓகேங்களா? இதுதான் வேர்ப். அப்போ சப்ஜெக்ட்
ஐ. சப்ஜெக்டுக்கு அடுத்தது should. I should. பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல see. யார? I should see you. உன்னை. நான் உன்னை பார்க்க வேண்டும். என்னைக்கு? நாளைக்கு. tomorrow. நாளைக்கு நான் உன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? I should see you tomorrow. நாளைக்கு நான் உன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதையே அவன் அவன் என்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். அவன் என்னை பார்க்க வேண்டும். அப்ப என்ன சொல்லலாம் இந்த இடத்துல? he should see யார? என்னை. me. அவ்வளவுதான். he should see me tomorrow. அவன் நாளைக்கு என்ன பார்க்க வேண்டும். ஓகேவா? புரியுதுங்களா? இப்ப பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இனிமே பார்க்க போறது இப்ப அவன் நாளைக்கு உன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதே நெகட்டிவ்ல சொல்லுங்க. அவன் நாளைக்கு உன்னை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல போறோம். இனிமே பார்க்க போற சென்டென்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல பார்க்கலாம். பாருங்க, நான் சமைக்க கூடாது, இல்லைன்னா நான் சமைக்க வேண்டாம் அப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப இது நெகட்டிவ் சென்டென்ஸ். பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஷுட் கூட நாட்டு சேர்க்கிறோம் நெகட்டிவ்க்கு. அவ்வளவுதாங்க. அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒண்ணுதான் இங்கேயும் வரப்போகுது. ஷுட் கூட நாட்டு சேர்த்தா அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஷுட் மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கும் போதுதான் ஷுட் சேர்ப்போம். ஓகேவா? இப்ப பாருங்க, நான். ஐ. சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஷுட் நாட். ஷுட் நாட்னு தனியா எழுதாம இந்த என்ன டி கூட சேர்த்து இதுல ஒரு அபாஸ்ட்ரஃபி மாதிரி போட்டு இப்படி சேர்த்து சொல்லணும். ஐ ஷுட்டின்ட். சொல்லுங்க. ஐ ஷுட்டின்ட். ஐ ஷுட்டின்ட். நான் என்ன பண்ணக்கூடாது? சமைக்கிறது verb. ஐ ஷுட்டின்ட் குக். நான் சமைக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இப்ப அவ சமைக்க கூடாது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவள் சமைக்க கூடாது. ஷி. அவ்வளவுதாங்க. இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல எவ்வளவு சென்டென்ஸ் சொல்லலாம் பார்த்தீங்களா? இந்த குக்கை வச்சு நம்ம 7 சென்டென்ஸ் நம்மளால உருவாக்க முடியும். ஐ ஷுடின்ட் குக் அப்படின்னா நான் சமைக்க கூடாது. வி, இந்த இடத்துல வி சேர்த்துக்கிட்டோம்னா வி ஷுடின்ட் குக், நாங்கள் சமைக்க கூடாது. பாருங்க எவ்வளவு சென்டென்ஸ் வருது பாருங்க. யூ ஷுடின்ட் குக் அப்படின்னா நீ சமைக்க கூடாது. இந்த இடத்துல பாருங்க, தே ஷுடின்ட் குக், அவர்கள் சமைக்க கூடாது. எவ்வளோ சென்டென்ஸ் நம்மளால உருவாக்க முடியும் தெரியுங்களா? ஹி ஷுடின்ட் குக், அவன் சமைக்க கூடாது. ஷி, அவ சமைக்க கூடாது. ஓகேவா? புரியுதுங்களா? இட்டு, அது சமைக்க கூடாது. எங்க அம்மா சமைக்க கூடாது. அப்ப எப்படி சொல்லலாம்? மை மதர். என்ன சொல்லாங்க? மை மதர், என்ன மை மாம். மை மதர் ஷுடின்ட் குக், எங்க அம்மா சமைக்க கூடாது. இல்லைன்னா என்னோட சிஸ்டர் சமைக்க கூடாது. மை சிஸ்டர் ஷுடின்ட் குக், எங்க அக்காலாம் சமைக்க கூடாது. இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு சென்டென்ஸ் நம்மளால பேச முடியுது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்ப பாருங்க, நான் எழுதக்கூடாது. இப்ப கீழே விழுந்து கை அடிபட்டிருக்கலாம், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், எதுவும் இந்த கைக்கு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாருன்னா அப்ப நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்க, என்னடா ஹோம்ஒர்க் எழுதிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? நான் எழுதக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இப்ப நான் எழுத மாட்டேங்கிறது அது வேற, நான் எழுதக்கூடாது இல்ல நான் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். பாருங்க, நான். ஐ, சப்ஜெக்ட் என்னங்க? ஐ.
சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஷுட்டும் நாட்டும் சேர்ந்து ஷுட்டின்ட். ஷுட்டின்ட் சொல்லுங்க. ஷுட்டின்ட். ஐ ஷுட்டின்ட். இங்க verb எழுதுறது. ஐ ஷுட்டின்ட் ரைட். நான் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்ப அவன் எழுதக்கூடாது. he shouldn't write. அவன் எழுதக்கூடாது. she shouldn't write. அவள் எழுதக்கூடாது. they shouldn't write. அவர்கள் எழுதக்கூடாது. Got it? Shall we go to the next sentence? பாருங்க, உங்களுக்கு ஹோம்ஒர்க்னா வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வீடியோவை பார்த்து செக் பண்ணுங்க ஆன்சரை. நான் சென்னைக்கு போக வேண்டும். இன்னைக்கு நான் சென்னைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஐ இவங்க தான் சப்ஜெக்ட். அப்ப ஐ இது இது நம்ம ஷுட் போடணுமா இல்ல ஷுட்டின் போடணுமா? ஏன்னா சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. அப்ப ஷுட் தான் போடணும். ஓகேவா? நான் சென்னைக்கு போக வேண்டும். ஐ ஷுட். போக verb என்னங்க? போகிறது. ஐ ஷுட் கோ. நான் போக வேண்டும். எங்க போக வேண்டும்? சென்னைக்கு. டு சென்னை. நான் சென்னைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே சென்டென்ஸ நான் சென்னைக்கு போக வேண்டாம் இல்லைன்னா நான் சென்னைக்கு போக கூடாது எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஓகேவா? இப்ப இதே சென்டென்ஸ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல கொண்டு வர போறோம். பாருங்க, அதே மாதிரியே சப்ஜெக்ட் ஐ ஷுட் கூட நம்ம என்ன சேர்த்துக்கணுங்க? நாட்டு சேர்க்கிறோம். அததான் இப்படி நம்ம சுருக்கமா எழுதிருக்கோம். ஷுட்டின்ட். ஐ ஷுட்டின்ட் go to சென்னை. I shouldn't go to சென்னை. நான் சென்னைக்கு போக வேண்டாம் இல்ல நான் சென்னைக்கு போக கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிட்டீங்களா கரெக்டா? Shall we go to the next sentence? நான் அவர்களை வரவேற்க வேண்டும். நான் அவங்களை என்ன பண்ணணுங்க? வரவேற்கணும். அப்ப இவங்க சப்ஜெக்ட், இந்த வரவேற்கிறது தான் verb. ஓகேங்களா? வரவேற்கிறதுனா என்ன? இன்வைட் பண்றோம். இப்போ ஒரு மேரேஜுக்கோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வாங்க அப்படின்னு போய் கூப்பிடுவோம் இல்லைங்களா? இன்வைட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் வரவேற்கிறது. இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் ஐ. இது முதல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதனால நம்ம ஷுட் மட்டும்தான் சேர்க்கணும். இதே சென்டென்ஸை நீங்க பாசிட்டிவ் சென்டென்ஸாவும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் ஆன்சர் பண்ணுங்க. ஐ ஷுட். ஐ ஷுட் இன்வைட். இன்வைட்னா வரவேற்கிறது. இன்வைட் யார? them. I should invite them. நான் அவர்களை வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதையே நான் அவர்களை என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வரவேற்க வேண்டும் இல்லைன்னா வேற என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இல்ல ஒரு தீபாவளிக்கு வாங்கன்னு வரவேற்க மாட்டோம். அது அவங்கவுங்க ஓனா வீட்டுல கொண்டாடிக்கிறது. என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வாங்க இல்லைன்னா என்னோட வெட்டிங்க்கு வாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ ஷுட் இன்வைட் தம் டு மை பர்த்டே பார்ட்டி. நான் அவர்களை என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வாங்கன்னு வரவேற்க வேண்டும். இப்ப இதையே அவர்களை நான் வரவேற்க வேண்டாம் இல்ல வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இத நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்ல போறோம். பாருங்க, ஐ ஷுட் கூட என்ன சேர்க்க போறோம்? என் கூட சொல்லிக்கிட்டே வாங்க. ஐ ஷுடின்ட். ஐ ஷுடின்ட் இன்வைட் யார? them. I shouldn't invite them. நான் அவர்களை வரவேற்க வேண்டாம் இல்ல வரவேற்க கூடாது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் தமிழ்ல. ஓகேவா? அப்ப நம்ம இன்னைக்கு வீடியோல ஷுட் ஷுடின்ட் அதை தான் பார்த்தோம். ஷுட் அப்படின்னா
நீங்க ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஷுட் பயன்படுத்திக்குவாங்க. அதே செயலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அப்ப ஷுட் நாட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷுட்டின்ட்டு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஷுட் தான் வரப்போகுது. அது போல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஷுட்டின்ட்டு வரப்போகுது. வேர்பு மட்டும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று மட்டும்தாங்க வரணும். ஓகேவா? நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய பேர் வந்து வீடியோவை பார்த்து பயனடைவாங்க. உங்களால அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு வந்து நன்மை கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.